இந்த நாடாளுமன்ற தொகுதி நம்ம காங்கிரஸ் கட்சிக்கு திமுக கூட்டணியில ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் அனைவரும் மனப்பூர்வமாக இதயபூர்வமாக வரவேற்று மகிழ்கிறோம். ஏன்னா எங்க காங்கிரஸ் கட்சி மூலமாக ஒரு வேட்பாளர் நிற்கிறதுங்கிறது எங்களுக்கு ஒரு சந்தோஷமான தருணம். கட்சி தோழர்கள் அனைவருக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான தருணம். அதே போல் இந்த தொகுதி கடந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சிக்கு கூட்டணியில் ஒதுக்கியுள்ளார்கள். எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால், மிக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், மயிலாடுதுறை தொகுதி 6 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய ஒரு தொகுதி. இங்கு நிற்கும் வேட்பாளர் இந்த 6 தொகுதிக்கு உட்பட்ட ஒரு வேட்பாளரை எங்களது கட்சி தலைமை அறிவிக்க வேண்டும் என்பதே இந்த எங்களுடைய நோக்கம். இதை கட்சிக்கு தெரியப்படுத்த வேண்டும், தலைமையிடத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இப்பொழுது இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். இது எங்களுடைய நோக்கம் மட்டும் இல்ல, அனைத்து பொதுமக்களுடைய உணர்வும் கூட. நாங்கள் பல இடங்களுக்கு சென்றிருக்கும் போது அங்க இருக்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பகுதியை சார்ந்தவர்கள் ஏன் நீங்க காங்கிரஸ்ல ஒரு பாராளுமன்ற வேட்பாளரை அறிவிக்க மாட்டீங்க, உங்க தலைமை ஏன் அறிவிக்க மாட்டீங்க அப்படிங்கிறது தான் முன்மொழிவாங்க. திரும்ப திரும்ப நாங்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவது என்னவென்றால், காங்கிரஸ் கட்சி இந்த 6 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு வேட்பாளரை நீங்கள் அறிவித்தீர்கள் என்றால் நமக்கு மக்களிடமும் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பும் இங்கே பதிவு செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் கட்சி தலைமையிடத்தில் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அந்த தேர்தலில் எல்லா கட்சிகளும் யார் போட்டியிடுவது என்று அந்தந்த மாநில கமிட்டிகளும் மாவட்ட கமிட்டிகளும் கூடி பேசி ஒரு முடிவெடுப்பார்கள். ஆனால் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியில் அது மாதிரி ஒரு முடிவு எடுப்பதே கிடையாது. யாரை நிறுத்தலாம், யாருக்கு வாய்ப்பு இருக்கிறது, எந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் இங்கே அதிகமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வியும் கிடையாது. ஆகையினால இது ஒரு எதேச்சிகரமான ஒரு போக்காக நாங்கள் நினைக்கிறோம். மாநில தலைமை என்ன சொல்லுகிறதோ நாங்கள் கட்டுப்படுகிறோம், மாவட்ட தலைமை என்ன சொல்லுவதோ கட்டுப்படுகிறோம். ஆனால் இந்த மாவட்டத்தில் இனம் தெரியாத ஒரு மனிதரை, மொழி தெரியாத ஒரு மனிதரை, அவர் யாருக்கும் எவருக்கும் தெரியாத ஒரு மனிதரை இங்கே ஒரு வேட்பாளராக நிறுத்துவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் காங்கிரஸ் தான். சிறு வயதிலிருந்து இதுவரையில் காங்கிரஸ் கட்சியில் தான் இருக்கிறோம். காங்கிரஸ் கட்சிக்காக பாடுபடுவது இருக்கிறோம், வெற்றி வாய்ப்புக்காக பாடுபடுவது இருக்கிறோம். யாரை சுட்டி காட்டுகிறதோ அந்த வேட்பாளருக்கு நாங்கள் வேலை செய்ய தயாராக இருக்கிறோம். ஆனால் வெறும் மாநிலத்தவரை, வேறு மாவட்டத்தை சேர்ந்தவரை இந்த தொகுதியிலே நிறுத்தக்கூடாது என்பது எங்களுடைய கோரிக்கை. ஏனென்றால் ஒரு திருமணத்திற்கோ ஒரு துக்க காரியத்திற்கோ அல்லது ஒரு இல்லத்திலே நடக்கிற ஒரு விழாவிற்கோ வருவதற்கு இந்த காங்கிரஸ் கட்சியில் யாரும் கிடையாது. செய்தி சொன்னாலும் அவங்க இதன் காதில் வாங்கிக்கிறது கிடையாது. எந்த பிரச்சனைக்கும் அவங்க தலையிறது கிடையாது. ஒரு தொண்டர் மாட்டிக்கிட்டா ஒரு பிரச்சனை, தாலுகா ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பிரச்சனை, அவங்ககிட்ட போய் சொல்லணும்னு சொன்னா அதில் காதில் வாங்குறதுக்கு ஆளு கிடையாது. நாங்க யார்கிட்ட போய் சொல்றது? வேற கட்சிக்காரன் தான் சொல்லணும். அந்த ஒரு நிலைமை இருக்கிறது. அந்த நிலைமை மாற வேண்டுமானால் இந்த தொகுதியை சேர்ந்தவர்கள் யாராவது வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக வந்தால் எங்களுடைய கோரிக்கைகளை, எங்களுடைய கஷ்டங்களை அவரிடம் நாங்கள் தெரிவித்து பங்கு பெற்று இந்த தொகுதிக்குள்ள நல்லது கெட்டதையெல்லாம் நாங்கள் செய்து கொள்ள ஆசைப்படுகிறோம். எங்கேயோ இருக்கிற ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து இங்க இருக்கிற வாய்க்கா தெரியாது, ரோடு தெரியாது, கட்டடம் தெரியாது, யாரு என்ன செய்யறாங்கிறது தெரியாது. அவங்களோட நாங்கள் எப்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நடத்துவது? சுத்தமா மொழியே தெரியாத ஒரு மனிதரை கொண்டு நிப்பாட்டுகிறார்கள். அவர் நேர்த்தி முன்னாலும் பார்த்ததே கிடையாது. மற்ற கட்சியெல்லாம் மாமன் மச்சான் அன்பான முறையில எல்லாம் அரவணைச்சு கட்சி நடத்துறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சியில அது மாதிரி கிடையாது. ஆக இத வன்மையாக கண்டிக்கிறோம் என்ற ஒரு நிலையிலே மாவட்ட காங்கிரசுடைய தலைவர் வர்த்தக பிரிவு சார்பாக என்னுடைய கோரிக்கையை வைக்கிறேன்.